நிறைய பீஸுகள் வந்து உள்ள டம்மியாக தான் இருக்குது. என்னவோ இவங்க நேரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5 பேர் வந்து மாட்டாங்க. அந்த 5 பேர்லேயும் பார்த்தீங்கன்னா பாவப்பட்ட பிறவி அப்படின்னா அது வந்து அகோரி கலையரசன் தான். எத்தனையோ பீஸுகள் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பாஸை வாங்கினு எல்லாம் வந்து தப்பிச்சு அப்படின்னு சேஃப் கார்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் அகோரி கலையரசன் மட்டும் எந்த வாய்ப்புமே வந்து கிடைக்காம கடைசியில் பார்த்தீங்கன்னா அனாமதாக உள்ள வந்து அனாத பணமாக வந்து இன்றைக்கி மாட்டிங்கன்னா இன்றைக்கி அவனை தூக்கி போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ண மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து நிறைய சம்பவங்கள் ஆயிடுச்சு. ஆமாங்க, அகோரி கலையரசன் அவர்களை தான் வந்து வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருக்காங்க. அகோரி கலையரசனை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஒர்ஸ்ட் பிளேயர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே ஸோ அந்த இடத்துல ஒரு சில சூழ்ச்சிகள் அன்பு கேங்கின் அந்த சதி வலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம அகோரி கலையரசன் இன்றைக்கி வந்து பலியாகப்பட்டிருக்காரு. அகோரி கலையரசன் வந்து வெளியில் போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. அகோரி கலையரசனா பார்வதி அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கு. அப்படின்னா ரொம்ப கம்மியான ஓட்டுகள். எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்வதி தான் வெளியில் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஏவி அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து எலிமினேஷன் ஆகி வெளியிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு கேட்பாங்களே, அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்வதிக்கும் தயாராக இருக்கிறதாம், அகோரி கலையரசன் அவர்களுக்கும் வந்து தயாராக இருக்கிறதாம். ஆனால் இவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க பார்வதி இருந்தால் தான் வந்து இங்கே ப்ரோமோ கண்டென்ட்டு. அதனால் வந்து என்ன பண்ண முடியாது, பார்வதியை தயவு செஞ்சு உள்ளே வச்சே ஆகும்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து வந்த ப்ரெஷர்களால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்வதி அவர்களை வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு இன்றைக்கி அகோரி கலையரசன் அவர்களை வந்து வெளியில் அமைச்சிருக்காங்க. அகோரி கலையரசனுடைய அந்த இந்த 3 வாரத்தில் அவர் வந்து எப்படி இருந்தார், என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக வந்து சொல்லிக்கிறவளுக்கு பெரிய சம்பவங்கள் இல்லை. டேபிளை உதச்சிது, அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து சொன்னது, ஒரு சில இடங்களில் வந்து பிளான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷனை வந்து கலந்து பேசுனது, இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் தான் அவருடைய முகம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. தனிப்பட்ட முறையில் நிறைய பேர்கிட்ட வந்து பேசும்போது அவருடைய அந்த கேரக்டர் வந்து தெரிஞ்சாலுமே ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு வரும்போது எந்த இடத்துலையுமே அவர் வந்து பெருசாக வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணல. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு வேளை வந்து ரைஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு ஆளாகவும் பெரிய அளவில் ஒரு ஓட்டுக்களையும் வந்து வாங்கியிருப்பார். இது எதையுமே வந்து பண்ணாதனால தான் இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. பார்வதி அவர்கள் வந்து தயவு செஞ்சு வந்து அனுப்பிடுங்கன்னு நீங்கள் வந்து கால் விழுந்து கதறினாலுமே தயவு செஞ்சு அவங்க நீங்கள் கம்முன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் நம்மக்கிட்ட சொல்லும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பார்வதியுடைய கண்டென்ட் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது. பார்வதி இல்லை அப்படின்னா கண்டென்ட் இல்லை, ஏன் ப்ரோமேவே இல்லை. அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இப்போ பார்வதி மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு கேப்டன் உள்ள வரத்துக்குள்ள ஒரு வாரத்தில் ஒருத்தர் வந்து கேப்டன் வந்து நல்லா ஆட்சி பண்ணலாம்னு நினச்சி வந்து தலைவனாக வந்தாலும் நீ ஏடா தலைவன், நான் சொல்கிறது தானே நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன்கிட்ட வந்த நாளே வந்து சண்டை போடுறது. 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேர்கிட்ட இதே விஷயத்தை தான் நம்ம பார்வதி இது பண்ணியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இறங்கி தரமாக வந்து அடிப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாய் ரகடு பஜாரி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பஜாரியான கேள் தான் நம்ம பார்வதி. இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க, சொல்லியா தெரியணும். ஆனால் எனக்கு என்னை கேட்டால் அப்படின்னா பார்வதி அனுப்புறத விட அகோரி கலையரசன் அனுப்புறத விட ஒரு பீஸ் ஒன்று இருக்குது. உள்ளே வந்து 18+ கண்டென்ட்டை கொடுத்துக்கணும். அந்த கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த கபோதியை வந்து வெளியில் அமைச்சிருக்கலாம். அரோரா சின்க்ளைனர் அப்படின்ற ஒருத்தங்களை வந்து வெளியில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். உள்ளே அதை வச்சுக்கின்னு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. வேறு ஏதாவது இன்னும் நிறைய ஏதாவது படங்களும் ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏதோ போன வீக்கில் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் வார்னிங் கொடுத்துட்டு போனார். அப்படியே தொட்டாப்பில் வந்து தடவிட்டு போனதுனால பெருசாக வந்து 18+ கண்டென்ட் தொசார் கூட சேர்ந்து வந்து கொடுக்கல. இல்லைனா வந்து பெரிய கண்டென்ட் பிட்டு படம் கூட வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அக்கா வந்து ரொம்ப ஃபார்மில் இருந்தாங்க. பட் இங்கே ஒரு சில சேட்டைகள் நடந்ததுனால இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்களை வந்து அமைச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இவங்களை நம்பி வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணிவிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. நைட்டில் வீடியோ கால் பேசலான்ட்டு லைவில் வருவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது அக்கா வந்து உள்ளே உட்காந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பட்டை அடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். 0 ஃபீஸில் கொடுத்துட்டு யார் வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு இந்த மாதிரி வந்து மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக கூட வந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து குறைச்சி வச்சு கூட ஒரு 6 மாதமாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணலாம் சொல்கிறதுக்குள்ள. இருந்தாலும் வந்து இவங்க வந்து வீட்டில் இருக்கிறது நல்லதே கிடையாது. என்ன கேட்டால் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் பேர் இருக்குது. தயவு செஞ்சு வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளிடுறாப்பா, இதை உள்ளே வச்சு ஏன்டா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பிக் பாஸுடைய மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. உங்களுக்கு அரோரா சின்க்ளைனர் அவர்கள் வந்து வெளியில் போகாத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அகோரி கலையரசன் அவர்கள் வெளியில் போனார்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.